ஒரு டேஸ்டியான சால்னா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக ஜீரகம், சோம்பு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 3 வெங்காயம் நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி அதையும் இதோடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கணும். சுருளை வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இது எல்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா 3 தக்காளியை நான் கட் பண்ணியிருக்க மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இது எல்லாமே நல்லா சுருளை வதங்கும் போதே மல்லித்தலை, தக்காளிக்கு முன்னாடியே மல்லித்தலையும் புதினா தலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கணும். இது எல்லாம் நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறமா தேவையான மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தனி மிளகாத்தூள், வரமிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தனியாத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. நீங்கள் வரமிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போடுறீங்க அப்படின்னா தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. தனியா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இது எல்லாமே நல்லா சுருளை வதங்கணும். சுருளை வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணும். கொஞ்சமாக தேங்காய், அது கூடவே கொஞ்சமாக சோம்பு, ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பொட்டுக்கடலை இல்லை அப்படின்னா நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதிலாக கசகசாவும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இது எல்லாம் நல்லா கொதித்து பச்சை வாசம் போனதுக்கப்புறமா இதை ஆட் பண்ணிக்கணும். இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கணும். கொதித்து அந்த பச்சை வாசம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் நம்ம லைட்டாக மல்லித்தலை தூவி, உப்பு செக் பண்ணி மல்லித்தலை தூவி ஆஃப் பண்ணிக்கலாம். டேஸ்டியான சால்னா இட்லிக்கு சப்பாத்திக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி